எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த கிளாஸ்ல 6ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் உள்ள பாலிட்டி 4th லெசன் தான் பார்க்க போறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் MCQ கொஸ்டின் தான் பார்க்க போறோம். அந்த MCQ கொஸ்டினே இந்த லெசனை கவர் பண்ற மாதிரி பார்க்க போறோம். ஆல்ரெடி 6th பாலிட்டி லெசன் ஃபர்ஸ்ட் 3 லெசன் கவர் பண்ணியிருப்போம் MCQ கொஸ்டின்ல. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஏ, PN ராவ். அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் PR அம்பேத்கர். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் PN ராவ். இந்த அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யாருன்னா PR அம்பேத்கர். இதுல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க மெம்பரானா? 7 பேர் உறுப்பினராக இருப்பாங்க. அது யார் யாருன்னு பார்த்தோம்னா, டாக்டர் PR அம்பேத்கர், N கோபாலசாமி, KM முன்சி, சையத் முகமது சாதுல்லா, N மாதவராவ், TT கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி. இந்த 7 பேர் தான் இந்த சட்ட வரைவு குழுவில் இருந்த 7 பேர். இந்த சட்ட வரைவு குழுவின் முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி தான் முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கும். நம்ம PR அம்பேத்கரை அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தைன்னு சொல்லி அழைக்கிறோம். நம்ம இந்திய அரசியலமைப்புங்கிறது பிற நாட்டில் உள்ள அரசியலமைப்பு சட்டத்தோட சிறப்பு பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு உருவாக்கின அரசியலமைப்பு தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு. 60 நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களை வாசிச்சு அதுல உள்ள சிறப்பு பகுதிகளை தொகுத்து தான் நம்ம அரசியலமைப்பு உருவாக்குறாங்க. நம்ம இந்திய அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை ஆர்டிகல் இருந்துச்சுன்னா 395, பகுதிகள் எத்தனை பகுதிகள் இருந்துச்சுன்னா 22 பகுதிகள், எத்தனை அட்டவணை இருந்ததுன்னா 8 அட்டவணைகள் இருந்தது. இப்போ நம்ம அரசியலமைப்புல 448 ஆர்டிகல், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் இருக்கு. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுலேருந்து எத்தனை முறைகள் திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னா 105 முறை திருத்தப்பட்டிருக்கு. அதாவது 2021 அக்டோபர் 30 வரைக்கும் 105 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக 2023ல் 106வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எதுக்குன்னா, லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குகிறது, அதாவது 3இல் 1 பங்கு. இன்னும் இது நடைமுறைக்கு வரல. 2வது கேள்வி, பொறுத்துக. சுதந்திர தினம் நவம்பர் 26, குடியரசு தினம் April 1, இந்திய அரசியலமைப்பு தினம் August 15, அனைவருக்கும் கல்வி உரிமை January 26. ஆன்சர் B. 3412. சுதந்திர தினம் August 15, குடியரசு தினம் January 26, இந்திய அரசியலமைப்பு தினம் November 26, அனைவருக்கும் கல்வி உரிமை April 1. நம்ம இந்திய அரசியலமைப்பு எப்போ எழுதி முடிக்கப்பட்டதுன்னா 1949 நவம்பர் 26. அதை எழுதி முடிக்க எடுத்துக்கொண்ட காலம்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். நம்ம இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் அந்த அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட நாளும் நவம்பர் 26, 1949 தான். அதனாலதான் அந்த நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு தினமா அனுசரிக்கப்படுது. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது அப்படின்னா 64 லட்சம். அடுத்து, அனைவருக்கும் கல்வி உரிமைன்றது கல்வி உரிமை சட்டம் 2009 வலியுறுத்துது. அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. இது எதை வலியுறுத்துது அப்படின்னா, 6 முதல் 14 வரையிலான குழந்தைகளுக்கு அவசிய கல்வி, அதாவது இலவச மற்றும் கட்டாய கல்வியை அடிப்படை உரிமையா வலியுறுத்துது. 3வது கேள்வி, எந்த ஆண்டு முழு சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டது? ஆன்சர் டி. 1930 ஜனவரி 26 தான் முழு சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டது. இந்த முழு சுதந்திர நாள்ங்கிறது 1920களில் இந்தியர்கள் இந்தியாவுக்குன்னு ஒரு தன்னாட்சி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். அதனால ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கும். அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 1927ல் சைமன் கமிஷன் ஒன்று அமைக்கிறாங்க. அது எதுக்குன்னா, அந்த கவர்மெண்ட் ஆக்ட் 1990ல் பரிசீலித்து சீர்திருத்தங்களை பரிந்துரைக்கிறதுக்கு தான். இந்த சைமன் கமிஷன் பரிந்துரைத்த சீர்திருத்தங்களை இந்தியாவுக்கு பிரதிநிதித்துவத்தை வழங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை கிளம்புது. அதன் விளைவாக தான் 1928ல் நேரு அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த நேரு அறிக்கை என்னன்னா, இந்தியாவுக்குன்னு ஒரு டொமைன் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கிறாங்க. ஆனால் அதையுமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஏற்றுக்கலை. இந்த நேரு அறிக்கையின் முக்கிய பரிந்துரைகள்னு பார்த்தோம்னா, இந்தியர்கள் தான் இந்திய அரசியலமைப்பை உருவாக்கணும், அடிப்படை உரிமைகள், ஒரே நாடு ஒரே குடியுரிமை, மத்திய அரசு பாராளுமன்ற முறையில்
இயங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நேரு அறிக்கையின் முக்கிய பரிந்துரையாக இருந்தது. ஆனால் அந்த பரிந்துரைகளை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஏற்றுக்கல. இதனால தான் முழு சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வளர்ச்சி பெறுது. 1929 டிசம்பரில் காங்கிரஸ் லாகூர் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் ஜவஹர்லால் நேரு. இந்த மாநாட்டில் தான் முழு சுதந்திர நாள், அதாவது பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிறத இந்திய இறுதி இலக்கா அறிவிக்கிறாங்க. இதன் விளைவாக தான் 1930 ஜனவரி 26 முழு சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டது. 1930 ஜனவரி 26 முழு சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டதன் விளைவாக தான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வர காரணமாக இருந்தது. 4வது கேள்வி, இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர்? ஆன்சர் டி, 15. அதாவது 15 பெண் உறுப்பினர்கள் தான் நம்ம அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் உறுப்பினர்கள், பெண் உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் பற்றி பார்த்தலாம். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு 389 உறுப்பினர்களை கொண்டு 1946 உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம். இதன் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் பி.ஆர். அம்பேத்கர், ஆலோசகர் பி.என். ராவ். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் முக்கிய உறுப்பினர்களாம் ஜவஹர்லால் நேரு, 2வது சர்தார் வல்லபாய் பட்டேல், அடுத்து மௌலானா ஆசாத், எஸ். ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடுலாம் முக்கிய உறுப்பினர்கள். சர்தார் வல்லபாய் பட்டேலை பார்த்தோம்னா பர்தோலி சத்தியாகிரகத்தின் தலைவர்னு சொல்லி யாரை அழைக்கிறோம்? சர்தார் வல்லபாய் பட்டேலை தான் அழைக்கிறோம். இன்னொன்று, இந்தியாவின் முதல் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் பீஸ்மார்க், இந்தியாவின் இரும்பு மனிதரும் சர்தார் வல்லபாய் பட்டேல். முதல் இந்திய பெண் தூதர் யார்? விஜயலட்சுமி பண்டிட். அடுத்து நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்னு சொல்லி யாரை அழைக்கிறோம்? சரோஜினி நாயுடு. 5வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது? ஆன்சர் சி, ஹீலியம். நம்ம இந்திய அரசியலமைப்பின் அசல் ஹிந்தி, ஆங்கிலம் பிரதிகள் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து நாடாளுமன்ற நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டு வராங்க. அடுத்ததான் அடிப்படை உரிமைகள் பார்த்தலாம். சமத்துவ உரிமையை வலியுறுத்தும் சட்டப்பிரிவு 14 முதல் 18. சுதந்திர உரிமையை வலியுறுத்தும் சட்டப்பிரிவு 19 முதல் 22. சுரண்டலுக்கு எதிரான உரிமையை பற்றி கூறும் சட்டப்பிரிவு 23, 24. சமய சுதந்திர உரிமையை வலியுறுத்தும் சட்டப்பிரிவு 25 முதல் 28. கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகளை வலியுறுத்தும் சட்டப்பிரிவு 29 முதல் 30. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையை பற்றி கூறும் சட்டப்பிரிவு 32. இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.